friends, today's special Aloo Capsicum, அதாவது stir fry potato with capsicum. ஸோ இது பராட்டாவில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு எடுத்து கட்டமாக வெட்டிங்க. ஒரு கப்பு உருளைக்கிழங்கு எடுத்திங்க. தக்காளி பழம் ஒரு பழத்தை எடுத்து அதையும் கட்டமாக வெட்டிங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சிறுசாக வெட்டிங்க. பூண்டு ஒரு 3 பல் எடுத்துக்கங்க. கேப்சிகம் 2 எடுத்து நல்லா சிறுசாக வெட்டி ஒரு பவுலில் போட்டுச்சிங்க. சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துச்சிங்க. அடுத்தது நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு சட்டியில் சூடாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிற்பாடு சின்ன சீரகத்தை போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். அது நல்லா பொரிஞ்சு கிராக் பண்ணி வரப்போ வெங்காயமும் பூண்டியும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா நரம் மாற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணுவோம். இப்போ வந்து நல்லா நரம் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டு இதுவும் நல்லா ஸ்டஃப் பண்ணுவோம். ஸ்டஃப் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் அன்டில் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிற வரைக்கும். தேவைப்படல தனியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே மூடி கூட வைக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துங்க. இடையில அந்த மூடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. வெங்காயம்லாம் நல்லா குக் ஆகி நேரம் மாறிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க நல்லா குக் ஆகிடுச்சு இல்லைன்னு. இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது கட் ஆகணும். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாத்தூள் போடலாம். அதாவது ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், துமரிக் பவுடர், உப்பு, இது 4 சேர்த்து போட்டுக்குவோம். போட்டு கிளறி விடுவோம். கிளறி விட்டிங்கனாக்கா அது நிறம் மாற ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்களேன், நல்லா நிறம் மாறி வந்துருச்சு. ஸோ அந்த எண்ணெயிலே அது என்ன செய்யும், நல்லா வேக ஆரம்பிக்கும். ஸோ உருளைக்கிழங்கு வெந்த பிற்பாடு இப்போ தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் மூடிச்சு எடுப்போம். மூடிச்சு எடுத்தோன்னே இந்தமாரி கேப்சிகம் நல்லா குக் ஆகிருக்கும். தக்காளி பழம் நல்லா ஜூஸ் வந்துருக்கும் அப்படியே. அவ்வளோதான், கொரியாண்டர் லீஃப் போட்டு நம்ம சர்வ் பண்ண ஹாட்டாக சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளுடைய பொட்டேட்டோ வித் கேப்சிகம் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் எடுத்துக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Enjoy the food. See you in next video. Take care.